அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்போ நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நான் கிரகங்களின் திக்பலம் திசைப்பலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தெளிவாகவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஜாதக நோட்டில் ஜென்ம ராசியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. யார் வேணாலும் இந்த நோட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா புரியும். லக்கணம் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம். 12 ராசியில் எந்த ராசியில் லக்கணம் இருந்தாலும் அவங்களுக்கு இது பொருந்துங்க. இப்போ லக்கணத்தில் குரு இருந்தாலும், லக்கணத்தோட குரு இருந்தாலும், புதன் தனிச்சிருந்தாலும், குரு தனிச்சிருந்தாலும் இந்த திக்பலம் அடைவாங்க. ஆனால் குரு தனிச்சிருந்தாலும் பாதி நன்மைகள் தருவார், புதன் தனிச்சிருந்தாலும் பாதி நன்மைகள் தருவாங்க. ஆனால் குருவும் புதனும் ஒன்றாக இணைந்து லக்கணத்தில் இருக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் அதிக பலத்தை கொடுப்பார். 100க்கு 120% கொடுப்பாங்க. ஆனால் புதன் அந்த வீட்டில் பகையாக இருந்தால் கொஞ்சம் நட்பயணங்களை குறைத்து கொடுக்கும். அந்த ராசி வீட்டில் குரு பகையாக இருந்தாலும் கொஞ்சம் பலன்களை 20% குறைச்சி கொடுப்பாங்க. ஆனால் குருவும் புதனும் பகை இல்லாமல் நீச்சமாக இருந்தால் கூட அது பலனை, அதிக பலனை லக்னத்தோடு இருக்கும்போது அதிக பலனை தருவார். இப்போ மகர வீட்டில் குரு நீச்சம், மீன ராசி வீட்டில் புதன் நீச்சம். இந்த நீச்ச வீட்டில் லக்கணத்துடன் குருவோ புதவோ இணையும் பொழுது திக்பலம், லக்கணம் குரு ப்ளஸ் புதன் இணைந்தால் அதிமீறின திக்பலம் அடைவார்கள். நீச்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, பகையாக இருக்கக்கூடாது. குருவின் வீடு தனுசு, மீனம். இப்போ தனுசு வீட்டில் குரு ஆட்சி ப்ளஸ் உச்சம் பெறாரு. மீன வீட்டில் ஆட்சி மட்டும் பெறாரு. இது இந்த தனுசு வீட்டில் பகை கிரகங்களே கிடையாதுங்க. மீன வீட்லேயும் பகை, குரு இருக்கிற வீட்டில் பகை கிரகங்கள் இருக்காது. மீன வீட்லேயும் எந்த கிரகம் பகையாக இருக்காது. அதே மாதிரி தனுசு வீட்லேயும் தனுசு ராசியிலையும் மீன ராசியிலையும் பகை கிரகங்கள் கிடையாது. இப்போ இந்த தனுசு வீட்டில் குரு ஆட்சி உச்சம் பெற்றாரு. அப்போ தனுசு வீட்டில் லக்கணம் அமர்ந்து, லக்கணம் இருந்து குரு அமர்ந்து கூட புதனும் ப்ளஸ் புதனும் இருந்தாருன்னா, தனுசு வீட்டில் குரு புதன் இருந்தாங்கன்னா அதிமீறின திக்பலத்தை கொடுக்கும், ராஜயோகத்தை கொடுக்கும். மீனத்தில் குரு ஆட்சி பெறாரு, லக்கணம் குரு இருந்தால் 80% தருவார். சரி, கூட புதனும் இருக்கிறாரு, அங்கே தான் பகை கிரகங்களே இல்லையே, அப்போ 100% தருவார். இப்போ தனுசு வீட்டில் 120% கொடுத்தாருன்னா மீன வீட்டில் 100% தருவார். புரியுதுங்களா? இப்போ புதன் வீடுகள் மிதுன ஆட்சி வீடுங்க. 2 வீடு ஆட்சி வீடுங்க. எது? புதன் வீடு ஒன்று, மிதுனம் கன்னி வீடு. பாருங்கள், கன்னி வீடு புதன் ஆட்சி உச்சம் பெறுது. கன்னி வீட்டில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறுகிறார். ஆனால் மிதுன வீட்டில் ஆட்சி வீடாக மட்டும் இருக்கிறார். இப்போ புதன் வீட்டில் ஆட்சி வீட்டில், புதன் வீட்டில் பாருங்கள், 2 வீட்லேயுமே குரு பகையாக தான் இருக்கிறார். மிதுனத்துலேயும் குரு பகைங்க, கன்னி வீட்லேயும் பகை. யார்? குரு பகவான். பகையாக இருக்கிறனால பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் தருவார். ஏன்னா பகையாக போயிடுதுங்க. அதனால் அந்த குரு பகையினால் புதனால் ஒரு 80% கிடைக்குங்க. ஆனால் ஆட்சி உச்சம் வீட்டில் 100% வாங்குவாங்க. எது? புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால அங்கே கன்னி வீட்டில் 100% வாங்குவாங்க. ஆனால் மிதுன வீட்டில் குரு பகையாக இருக்கிறனால புதன் ஆட்சி மட்டும் இருக்கிறதுனால 80% வாங்குவாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? மற்ற ராசி வீட்டில் லக்கணம் அமைந்து புதன் குரு பகையில் ஏதாவது ஒன்றுங்க, புதனோ குருவோ பகையில்லாமல் நீச்சம் அடைந்தாலும் திக்பலம் அடைவார்கள். சனி பகவான் லக்கணத்திலிருந்து 7ஆம் வீட்டில் திக்பலம் அடைவார். சனி பகவான் மட்டும் லக்கணத்திலிருந்து 7ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சனி பகவான் நீச்ச வீடாக இருந்தாலும் திக்பலம் அடைவார். இந்த கிரகத்துக்கு திக்பலத்துக்கு நீச்சம் கிடையாது.
நீச்சம் பலன் தரும், நீச்சம் பெற்ற ராஜயோகத்தை தரும். ஆனால் பகையாக இருந்துட்டா பலனை சுருக்கிக்குவார். மேச வீடு சனி பகவான் நீச்சமடைகிறார். மேசத்தில் சனி பகவான் நீச்சமடைவார். இப்போ வந்துங்க எதது வந்து திக்பலம், எந்த வீடு திக்பலம் அடையும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சந்திரனும் சுக்கிரனும் லக்கணத்திலிருந்து 4ஆம் வீடு திக்பலம் அடைவாங்க. லக்கணத்தில் இருந்தாலும் திக்பலன் அடைவாங்க. திக்பலம் வருங்க. லக்கணத்திலேயே வந்து கூட இருந்துட்டாலும் இன்னும் அதிமீறின பலன் கிடைக்கும். லக்கணத்தில் இல்லாமல் சந்திரனும் சுக்கிரனும் லக்கணத்திலிருந்து எண்ணிட்டு போனால், லக்கணத்திலிருந்து சந்திரனும் சுக்கிரனோ இல்லை தனிச்சோ இல்லை கூடியோ இருந்தாலும் அந்த சந்திரன் இல்லைங்க, இந்த கிரகம் சந்திரனும் சுக்கிரனும் தனித்து அல்லது சேர்ந்து 4ஆம் வீடு திக்பலம், லக்கணத்திலிருந்து எண்ணணும். 4ஆம் வீட்டில் திக்பலம் தருவாங்க. அந்த சந்திரனுக்கு உண்டான யோகத்தை தரும், சுக்கிரனுக்கு உண்டான யோகத்தை தரும். சந்திரனுங்கிறது தாய், சுக்கிரனுங்கிறது மனைவி வருங்க. அடுத்தது வந்துங்க சனி பகவான். சனி பகவான் வந்து லக்கணத்திலிருந்து, லக்கணத்தில் உட்காரலைன்னா நான் சொல்கிறேங்க, லக்கணத்தில் அமராதவங்களுக்கு வந்துங்க சனி எங்கே திக்பலம் கொடுப்பாரு? சனி வந்து லக்கணத்தில் உட்காந்தா தப்பு வருங்க. சனி வந்து திக்பலம் எங்கேன்னா லக்கணத்திலிருந்து 7ஆம் வீடு, லக்கணத்தில் ஒன்றுன்னு எண்ணிட்டு 7ஆம் வீட்டில் திக்பலத்தை தருவார் சனி பகவான். லக்கணத்திலிருந்து சூரியனும் செவ்வாயும் 10ஆம் வீட்டில் திக்பலத்தை தருவார்கள். 10ஆம் வீட்டில் ஒரு ஜாதகருக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் அரசு வேலை உறுதிங்க. லக்கணத்திலிருந்து சூரியனும் செவ்வாயும் 10ஆம் வீட்டில் இருந்தால் பணங்காசுக்கு குறைவு இருக்காது. சூரியன் திக்பலம், அரசு வேலை உறுதி. அதே மாதிரி குரு புதன் லக்கணத்தில் இருந்துட்டால் திக்பலங்க. லக்கணத்தில் திக்பலம் யாருன்னா குருவும் புதன் மட்டுமே லக்கணத்தில் திக்பலம் அடைவார்கள். ஆனால் மற்ற கிரகங்கள் 4ஆம் வீடு 7ஆம் வீடு 10ஆம் வீட்டில் திக்பலம் அதிகமாக இருக்குங்க. இந்த குருவும் புதனும் மட்டுமே லக்கணத்தோடு இருந்துட்டாங்கன்னா அதிக பலனை தரும், அதிமீறின பலத்தை கொடுக்கும். அது ஆட்சி உச்சம் பெற்ற வீட்டில் இருந்துட்டா, குருவுக்கு வந்து ஆட்சி உச்சம் பெற்ற வீடு வந்துங்க, குரு மட்டும் தனுசு வீடு, பகை கிரகம் கிடையாது. குரு வந்து தனுசு வீட்டில் லக்கணம் தனுசு லக்கணமாக இருந்து குரு பகவான் அங்கே அமர்ந்திருந்தார்னா, ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அவங்க கண்டிப்பாக அதிக அவங்க வந்து அரசு என்ன சொல்கிறதுங்க, புதனும் சேர்ந்துருச்சுன்னா அதிமீறின வளர்ச்சியை தரும். அரசியல் வாழ்க்கைக்கு போகலாம், ஆசிரியர் பணிக்கு போகலாம். புதன் இல்லைன்னா கூடங்க குரு பகவான் அங்கே உட்காந்து ஆட்சி உச்சத்தினால அவ்வளவு திக்பலம் கிடைக்கும். புதனும் சேர்ந்துருச்சுன்னா பகை கிரகம் இல்லைங்க. புதன் வந்து அங்கே வந்து பகை கிரகமாக இல்லாத இருக்குதுங்க. அதனால் அதிக பலனை தருவார். இதுதாங்க திக்பலம், அபரிவிதமான யோகத்தை தருவார். ஆனால் புதன் வீடு அப்படி இல்லைங்க. புதன் வீடு ரெண்டுமே குரு வந்து பகையாக போயிடுச்சுங்க. தனுசு வீட்டில் வந்துங்க புதனுமே குருவும் பகை இல்லைங்க, எதுவுமே பகை இல்லை. தனுசு வீட்டில் வந்து குரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரு, மீனத்தில் ஆட்சி வீடாக இருக்கிறாரு. அதனால் புதன் இணையும் போது அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் லக்னத்தில். ஆனால் புதன் வீட்டில் குரு பகையாக இருக்கனால 80% தான் தருவாங்க. இதில் மிதுனத்தில் 80%, ஏன்னா குரு அங்கே பகையாங்க, ஆட்சி வீடு மட்டும்தான். ஆனால் கன்னி வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று குரு பகையாக போனதுனால 100% தருவார். சரி, இந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற வீடுகள்? சூரியன் வந்து சிம்ம ராசியில் ஆட்சி உச்சம் பெறுதுங்க. சந்திரன் வந்து ரிஷப வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுது. செவ்வாய் மேச வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுது. புதன் கன்னி வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுது. குரு தனுசு வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுது. சுக்கிரன் துலாம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுது. சனி கும்பத்தில் ஆட்சி உச்சம் பெறுது. இந்த கிரகங்கள் இந்த ராசியில் இருக்கணுங்க. இந்த ராசியில் இருந்தால் அபரிவிதமான யோகத்தை தரும். அதே மாதிரிங்க ஆட்சி உச்சம் பெற்ற ராசியில் லக்னம் அமைந்தோ குரு புதன் தனித்தோ இணைந்தோ பகையாக இல்லாமல், பகையாக கிரகங்கள் மாறாமல் நீச்சமாக இருந்தாலும் பலன் அதிகமாக தருங்க, பலன் அதிகமாக தருங்க. எனது வந்து நான் ஒவ்வொன்றிலும் இப்படி வந்து நுணுக்கங்களை போடுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்தது நீச்ச வீடுகள், நீச்ச வீடு எந்தெந்த வீட்டில் கிரகங்கள் நீச்சமாக இருக்குது,
பகை கிரகங்கள் எந்தெந்த வீடு பகை கிரகமாக இருக்குது. இப்போ அங்கே போய் சூரியன் வந்து பகை வீடு எந்த வீடு, சூரியனுக்கு பகை வீடு எது, கிரகங்களின் பகை வீடுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீச்ச வீடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீச்ச வீடு எது நீச்ச வீடு. நீச்சம்னா கொஞ்சம் பலனை குறைச்சி தருவாங்க. ஆனால் பகைனா பலனை தராதுங்க. பகை வீட்டில் வந்து பலனை தராது. நன்றி, வணக்கங்க.